உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் உங்கள் வாயால் தான் வரும், வேறு யாராலும் வராது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்படி என்ன சொல்கிறாரு? வாயால் என்ன பிரச்சனை வரும்போது பார்க்கலாமா? திஸ் இஸ் ரெண்டே ஸ்மித்தியா. வெல்கம் டு அவர் 127 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 13 அடக்கமுடைமையில் இருக்கிற குறள் நம்பர் 7 பார்க்க போகிறோம். குறள்: யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ரிப்பீட்டிங்: யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இதோட பொருள் என்னென்னா, நம்ம காக்க வேண்டிய எல்லாத்தையும் நம்ம எவ்வளோதான் பாதுகாப்பாக நம்ம காத்துனாலும் நம்ம நாவை மட்டும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்னா அது நம்ம சொல் குற்றத்தில் நம்ம போய் சிக்கிக்குவோம். பேசியே ஏதோ ஒரு பேசக்கூடாதெல்லாம் பேசி நம்ம நாவனால நம்மளோட எப்படி சொல்கிறது, நமக்குன்னு இருக்கிற வேல்யூ எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ பேசும்போது ரொம்ப கரெக்டாக பார்த்து பொலைட்டாக கூட பேசணும். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் அவங்கள காயப்பட்டுனா கூட அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நாக்கை நல்லா கட்டுப்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.